உயிர் ஆபத்துல இருக்கு சார். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஒரு நிமிஷம் இருங்க. ப்ளீஸ் ரிலாக்ஸ். ஒரு நிமிஷம் வாங்க உட்காருங்க. ப்ளீஸ் சார், நீங்க உட்காருங்க. சேவ் ஹர் லைஃப். ஒரு நிமிஷம் உட்காருங்க. தண்ணி குடிங்க. இப்ப சொல்லுங்க சார், நான் மென்டல் ஹெல்த் ஃபவுண்டேஷனோட சூசைட் ஹெல்ப்லைனோட வாலண்டியர். அப்படியா? யாரு டிப்ரெஷன்ல இருந்து சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்றாங்களோ அவங்களுக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்கறேன். ஒரு பொண்ணு. சரி, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? சித்திரவதைகள் தான், வேற என்ன. அந்த பொண்ணு சொன்னா அவளோட கணவர் குடிச்சிட்டு வந்து கெட்ட வார்த்தையில திட்டுறானா, அடிக்கிறானா, இப்ப என்னடானா மிரட்டுறானா, கொலை பண்ணிடுவேன்னு பயம்படுத்துறானா, அதுவும் தன்னோட சர்வீஸ் பிஸ்டலை வச்சு. சர்வீஸ் பிஸ்டலா? சரி, அவங்கிட்ட இருக்கிறது சர்வீஸ் பிஸ்டல் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், இந்த வேர்டை அந்த பொண்ணு தான் யூஸ் பண்ணா. சர்வீஸ் பிஸ்டல். சார், ஆர்மி மேன் என்ன போலீஸ்காரனா இருப்பான். சரி, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் சொல்லலையா? நான் அவகிட்ட சொன்னேனே. சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அவ சொல்றா போலீஸ் வந்தா எந்த ஹெல்ப்பும் பண்ணாதான். இன்னைக்கு அவ சூசைட் கமிட் பண்ணிக்க போறா. அவ வயித்துல 7 மாசம் குழந்தை வேற இருக்கு. மை காட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவ கால் பண்ணியிருந்தா. ஹலோ அக்கா, நான் தான் பேசுறேன். ஹாய், நீ எப்படி இருக்க? அக்கா நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். அதனால நான் முடிவு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என் டிசிஷனை மாத்திக்க மாட்டேன். முதல்ல சொல்றத கேளு. நீ உன் இஷ்டத்துக்கு எதுவும் செய்யாத. கேக்குதுல்ல? இன்னைக்குதான் 7ஆம் மாசம் ஃபங்க்ஷன் முடிஞ்சது. உங்களுக்கே தெரியும், எல்லா சொந்தக்காரங்களும் பஸ் பிடிச்சு சந்தாராவுக்கு கிளம்பி போயிடுவாங்க. நான் இந்த வீட்டுல தனியா இருந்துருவேன், இந்த மிருகத்து கூட. இத பாரு, நீ எதுவும் பண்ணிக்காத. இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். நீ நேரா போலீஸ் கிட்ட போ. போலீஸ் will help you. இல்லக்கா, என்னால போலீஸ் கிட்ட போக முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீ பிறக்க போற குழந்தைய பத்தி யோசி. ஏய், உன்னோட வயித்துல குழந்தை இருக்கு. அத பத்தி தான் நானும் யோசிக்கிறேன்க்கா. இன்னைக்கு நான் என் முடிவை மாத்திக்கிட்டா 2 மாசத்துக்கு அப்புறம் என் குழந்தைக்கு நான் எப்படி உயிரை கொடுப்பேன்? நீங்களே சொல்லுங்க. இவனை மாதிரி அப்பனுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. சரி, எனக்கு அவங்க நம்பர் கிடைக்குமா? நோ சார், எங்களோட எல்லா கால்ஸும் ரகசியமா தான் இருக்கும். ஓ, அதாவது எங்ககிட்ட பேஷண்டோட பேரும் இருக்காது, நம்பரும் இருக்காது. பேஷண்டோட ஐடென்டிட்டியை சீக்ரெட்டா வச்சுப்போம். ஒருவேளை அவங்க ஃபோன் பண்ணாம கூட இருக்கலாம். மானம் போய்டும்னு தயக்கம் காட்டலாம். சார், அந்த நம்பரை தெரிஞ்சுக்கணும்னா கோர்ட் ஆர்டர் கண்டிப்பா தேவைப்படும். இல்ல அபிஜித், அதுக்கெல்லாம் டைம் ஆயிடும். நம்ம கிட்ட அதுக்கெல்லாம் நேரமே இல்ல. பல மாசமா அந்த அப்பாவி பொண்ணு டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, அவங்க வயித்துல 7 மாசம் குழந்தையும் கூட இருக்கு. சார், அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நம்ம கிட்ட இல்ல. இதோ இந்த டைரி என்கிட்ட இருக்கு. யார் எனக்கு கால் பண்ணாலும் இதுல அந்த டீடைல்ஸ் இருக்கும். நான் என் ஸ்டடீஸ்க்காக நோட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த டைரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொடுங்க சார். லாஸ்ட் பேஜ்ல எழுதியிருக்கு, எல்லா ரிலேட்டிவ்ஸும் பஸ்ஸை பிடிச்சு சாத்தாரா போயிடுவாங்க. ஆனா அந்த பொண்ணை பத்தி நம்ம கிட்ட இந்த அளவுக்கு தானே இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சர்வீஸ் ரிவால்வர் இருக்கு. 2வது பாயிண்ட் என்னன்னா, அவங்க வயித்துல 7 மாசம் குழந்தை கூட இருக்கு. அந்த பொண்ணோட ஃபேமிலி எல்லாம் சத்தாரா போறதா சொல்லியிருக்காங்க. எல்லா செக் போஸ்ட்லயும் என்கொயரி பண்ணுங்க. அதாவது 7 மாசம் வளைகாப்பு முடிச்சுட்டு ஏதாவது ஃபேமிலி வண்டியில போறாங்கன்னு என்கொயரி பண்ணுங்க. சிட்டில எவ்வளவு டைனாலஜிஸ்ட் இருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. 7 மாசம் பிரெக்னண்டா இருக்கிற எல்லா பேஷண்டோட லிஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணுங்க. சார், இந்த கடைசி பஸ் டிப்போல இருந்து தான் சாந்தாருக்கு பஸ் போகுது. பிரதர், ஒரு நிமிஷம். இன்னைக்கு மதியானம் சத்தாராக்கு இங்க இருந்து பஸ் போறதா இருந்துச்சா? ஒரு பஸ் போறதா இருந்துச்சு சார். ஆனா 1 மணி நேரம் முன்னாடி. ஆனா என்ஜின் ரிப்பேர் ஆனதுனால லேட் ஆயிடுச்சு. அந்த பஸ் எங்க இருக்கு? அதோ அந்த பஸ் தான். இதுவா? ஆமா. ஹலோ, நீங்க சத்தாரா போறீங்களா? ஆமாங்க. ஏன் கேக்குறீங்க? நீங்க எல்லாரும் சீமந்த ஃபங்க்ஷனுக்காக வந்தீங்களா? ஆமா, ஆனா நீங்க யாரு? நாங்க சிஐடி ஆபீசர்ஸ். இந்த ஃபங்க்ஷன் யாருக்கு நடந்துச்சு? என் கசின் நைனாக்கு தான். ஏன், என்னாச்சு? சரி, இந்த நயனா எங்க இருக்காங்க? கான்டாக்ட் அட்ரஸ் ஏதோ கொடுங்க. B200 சாந்தி நகர், வர்ஷோவா.
தேங்க்யூ தேங்க்யூ. தயா, இங்க டிப்போல ஒரு ஃபேமிலியை பார்த்தேன். அவங்க ஃபேமிலி தான். பொண்ணுடைய பேரு நயனா. அட்ரஸ் வந்து B200 சாந்தி நிவாஸ் வர்சோவா. 200 வருஷவா? கைனகாலஜிஸ்ட் கிட்டே இதே அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரி, நீ அங்க வந்து நம்ம அங்க மீட் பண்ணலாம். சரி, நாங்க கிளம்பிட்டோம். ஓகே. வர்சோவா. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க சிஐடி. இங்க 9 ரூம் எங்க இருக்கு? சிஐடியா? சார், மேல போய் ரைட் போங்க. ஆனா என்ன சார் ஆச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க சார். ப்ளீஸ் கிட்ட போகாதீங்க. என்னாச்சு? எல்லாரும் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. யார் இவ்வளவு இப்படி பண்ணது? ஐயோ, நைனாவுக்கு என்ன ஆச்சு? கடைசியில இவங்க சூசைடே பண்ணிக்கிட்டாங்க. குண்டு தாட வழியா அப்படியே மேல போயிருக்கு. சார், நிறைய ரத்தம் கசிஞ்சிருக்கு. இறந்து ரொம்ப நேரம் ஆயிருக்கு. பின்னாடி போங்க. என்னாச்சு? அண்ணா, பாருங்களேன். நைனா, ஏய், தொடாதீங்க. இது நைனாக்கு என்னாச்சு? இன்ஸ்பெக்டர் அமன், உனக்கு இவரை தெரியுமா? ஆமா, நாங்க ட்ரைனிங் அகாடமில ஒன்னாதான் இருந்தோம். ஏன் இவ இப்படி பண்ணா? அத நீங்க தான் சொல்லணும். எழுந்துரு. இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்க, அடிச்சிருக்க, தினமும் பயமுறுத்திருக்க. வேற என்ன எதிர்பார்ப்ப? இதுதான் பண்ணுவா? இவங்களுடைய சூசைடுக்கு நீ உள்ள போற. சார், நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா நன்னா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு சார். நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க சார். ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. எவ்வளவு மெண்டல் டார்ச்சர் ஆயிருப்பாங்க. தலையிலேயே சுட்டிருக்காங்க. அவனை வெளியே கூட்டிட்டு போ. வெளியில போங்கறல்ல, போங்க. நைனா, சார், நாங்க வெளிய போக எல்லாரும் மாட்டோம். போங்க, சீக்கிரம். Please, யாரும் அழுகாம அப்படியே வெளியே போங்க. கொஞ்சம் வெளியே போங்க. எல்லாரும் வெளியே போங்க. முதல்ல போடுங்க. போங்க போங்க. அவங்க சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துருச்சு தயா. இப்போ சூசைட் பண்ணிக்கிட்டா பாடியை ஃபாரன்சிக்கு அனுப்ப வேண்டியதுதான். ஏசிபி சாருக்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம். நான் அவ காப்பாற்ற முடியலன்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம். போனுங்க. போனை எங்கேயுமே எங்க போச்சு? காணுமே. நயனாவோட போனை நீங்க யாராச்சும் பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா? யாராச்சும் எங்கேயாச்சும் பார்த்த ஞாபகம் இருக்கா? சார், அவங்க நம்பருக்கு ஃபோன் அடிச்சு பார்க்குறேன். யஷ் கண்ணா, இங்க வா. இந்த போன் உன்கிட்ட இருக்கா? கொடு. நான் வந்து கேம் விளையாடுறதுக்காக சித்தி ரூம்ல இருந்து ஃபோன் எடுத்தேன். சரி, பரவாயில்லப்பா. இங்க வா. நீ போன் எடுக்க உங்க ரூமுக்கு போயிருந்தல, அப்போ நீ அங்க என்ன பார்த்த? நைனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. சித்தி, என் கூட ஃபோன்ல கேம் விளையாடுங்களேன். என்னது? இப்ப வா. இப்ப இங்க பாரு, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அதோட என் போனும் என் ரூம்ல தான் இருக்கு. அதனால இப்ப விளையாட முடியாது. அப்புறமா விளையாண்டா பரவாயில்ல. இப்ப நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடு, சரியா? போ. என்னன்னா அன்னி கூட நின்னு போட்டோ எடுத்துக்கோயேன். சரி, போறேன். யஷ் கண்ணா, நீ மறுபடியும் மொபைலோட உட்காந்துட்டியா? மம்மி ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இங்க சித்திக்கு ஃபங்க்ஷன் நடக்குது, நீ என்னடா கேம் விளையாடுற? மம்மி கொஞ்ச நேரம் தான். பாரு, கண்டிப்பா அவங்களுக்கு கோவம் வருப்பா. வா, நீ வா, போலாம். அம்மா. நோ அம்மா, நிறைய விளையாடிட்ட. இதுக்கப்புறம் நோ போன். சித்தி,
வச்சிருப்பாங்க? ஆ. ஆஹா, சித்தி வந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் போன் எங்க இருந்து கிடைச்சது? இங்க வெளியில தான் இருந்தது. தேங்க்யூ கண்ணா, நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. மிஸ்டர் ராமன், நீங்களே எல்லாத்தையும் சொல்ல போறீங்களா இல்ல நாங்க தான் எல்லாம் கேட்கணுமா? நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நாம எப்படி இன்டர்கிரேஷன் நடத்துவோன்னு உனக்கே நல்லா தெரியும். சார், ட்ரைனிங் பீரியட்லேருந்தே எனக்கு அம்மனை தெரியும். ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃபீஸர். அதனால அம்மன் இப்படி பண்ணிருப்பான்னு எனக்கு நம்பிக்கை வரல சார். மக்கள் மாறிடுவாங்க பூர்வி. மொத்த எவிடன்ஸும் இவனுக்கு எதிராக இருக்கு. இந்த விஷயம் உனக்கு கூட நல்லா தெரியும். சார், நைனாவை நான் அடிச்சிருப்பேன்னு நீங்க நம்புறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு நைனாவை பிடிக்கும். அவ ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருந்தா சார். நான் எதுக்காக சரி போதும். நீ அவளை டார்ச்சர் பண்ணிருக்க. பாவம், அவங்க டிப்ரெஷன்ல போயிருக்காங்க. நீங்க தப்பா சொல்றீங்க. அவ டிப்ரெஷன்லயே இல்ல. அவ நல்ல சிரிச்சு விளையாடுவா, எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பா. அப்படி இருக்க அவ எப்படி சூசைட் பண்ணிப்பா சார்? சரிப்பா, அவங்க மென்டல் ஹெல்த் ஃபவுண்டேஷனுக்கு அடிக்கடி எதுக்கு ஃபோன் பண்ணாங்க? சில மாதங்களாவே 10 கால்ஸா. இதை பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. கால் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடுறாங்க. அதனால தான் உனக்கும் தெரியல. சார், என் அண்ணன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். இவன் நைனாவை மனசார நேசிச்சான். அப்புறம் நைனாவும் சந்தோஷமா தான் இருந்தா. நைனாவும் கூட சந்தோஷமா இருந்திருந்தா அவ ஹெல்ப்லைன்லயே இதெல்லாம் சொல்ல போறா? நீ அவளை டார்ச்சர் பண்ணுவியா, அதோட அவளை தள்ளி விடுவியா, அடிப்பியா? ஏன் அமன், பதில் சொல்லு. பதில் இவங்கிட்ட இருந்தா தானே சொல்றதுக்கு. இவன் டார்ச்சர் பண்ணதுனால அவ டிப்ரெஷனுக்கே போயிருக்கா. அதோட இப்போ சூசைடும் பண்ணிட்டா. டிப்ரெஷன்ல ஒரு மனுஷன் தான் மனசுல இருக்கிறத வெளிப்படுத்தவே மாட்டான். ஒருவேளை இது காரணமா தான் நயனா கஷ்டத்துல இருக்கும்போது அவளை பத்தி யாருக்கும் வெளியே தெரியல. பூர்வி, நீயாச்சும் என்ன ப்ளீஸ் நம்பு. யூ நோ மீ வெல். நைனா சூசைட் பண்ணிருக்க மாட்டா. அவ இதெல்லாம் பண்ண. போதும், இவனை கூட்டிட்டு போங்க. வேந்திர, என் பேச்சை ஏன் கேட்க மாட்டீங்க? நைனா சூசைட் பண்ணிருக்க மாட்டா. வாப்பா, சொல்றத கேளுங்க. நைனா சூசைட் பண்ணிருக்க மாட்டா சார். சார், நான் சொல்றத கேளுங்களேன் ப்ளீஸ் சார். சார், நைனா சூசைட் பண்ணிக்கிறதா இருந்தா அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஆன்லைன் வெப்சைட்ல பேபி ப்ராடக்ட் ஏன் ஷாப்பிங் பண்ணா? அப்பதானே யாருக்கும் சந்தேகம் வராது. இருக்கலாம். பட் சார், ஐ திங்க் இது விசித்திரமான கேஸ். ஆமா, விசித்திரமா தான் இருக்கு. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமன் அண்ட் பூமி இவங்க பேசுறது உண்மையா? அதெல்லாம் சீக்கிரமாவே தெரிஞ்சிடும் அபிஜித். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன்ல நைனாவோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ எல்லாருமே வர சொல்லுங்க. நைனா கூட உங்க ரிலேஷன் எப்படி இருந்துச்சு? அதுவா சார், நல்லதா இருந்தது. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பா. சரி, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? நாங்க 2 பேரும் நிறைய பேசுவோம். ஆனா இது வரைக்கும் அவ ஹஸ்பண்ட் கூட சண்டை இருக்க மாதிரி என்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல. நீ சொல்லுப்பா. ஐ மீன் டு சே, உங்க சித்தி எப்படி இருந்தாங்க? உன்னை ரொம்ப பிடிக்குமா? சித்திக்கு பசங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க போன்ல என்ன கேம் இன்ஸ்டால் பண்ண விட்டாங்க. அது சரி, உன் சித்தி உன்கிட்ட எப்பயாவது வித்தியாசமா பேசியிருக்காங்களா? அதாவது சித்தப்பா கூட சண்டை நடந்திருக்கு, பிரச்சனையா இருக்குன்னு, இந்த மாதிரி எல்லாம்? இல்லையே, சித்தி பிரெக்னெண்டா இருந்தாங்களே, அதனால அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும்.
அதனால அவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு என் மம்மி தான் என்கிட்ட சொன்னாங்க. சரி, நயனாவோட பிஹேவியர்ல உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் வந்துச்சா? இல்லவே இல்ல. அவ சந்தோஷமா இருந்தா. பூஜையில ஃபங்க்ஷன்ல அழகா டான்ஸ் வர ஆடினாங்க. இன்ஃபேக்ட் போட்டோ ஷூட்லலாம் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. வேற ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கா? நேனாவோட எவ்வளோ ஃபோட்டோ எடுத்தனோ அது எல்லாமே இதில் இருக்கு. சரி, இது எங்ககிட்டே இருக்கட்டும். நீங்க போலாம் இப்போ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். எல்லாரும் சொல்றத கேட்கும்போது பார்த்தா அம்மன் உண்மையை பேசுற மாதிரி தான் இருக்கு. நைனா நல்லா சந்தோஷமா தான் இருந்திருக்கா. எதுக்கு சூசைட் பண்ணிக்கணும்? அதுதானே புரியல. எதுக்காக சூசைட் பண்ணிக்கணும்? என்னமோ இருக்கு அபிஜித், ஏதோ ஒரு விஷயம் இதுல அடங்கி இருக்கு. ராதா எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் நாம தானே பார்க்கணும். சரி, ஒரு வேலை பண்ணுங்க. இந்த மென்டல் ஹெல்த் ஃபவுண்டேஷனுக்கு போய் இந்த நைனாவை பத்தி என்னென்ன விஷயம் எல்லாம் எடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. அங்க இருக்கிற ஆபரேட்டர்கிட்டையும் பேசி பாருங்க. தோண்டி எல்லா இன்ஃபர்மேஷன் எடுங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சே இருக்கணும் இந்த நைனாவை பத்தி. அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அங்க சிஐடிஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த நம்பர்ல இருந்து உங்க ஃபவுண்டேஷனுக்கு அந்த லேடி கால் பண்ணிருக்காங்க. அவங்க இப்ப சூசைட் பண்ணிட்டாங்க. இவங்களோட ஃபுல் கால் டீடைல்ஸ் எங்களுக்கு வேணும். எப்போ கால் பண்ணாங்க, எத்தனை தடவை கால் பண்ணாங்க, என்ன டைமிங், ஃபுல் டீடைல்ஸ் வேணும். நான் இப்போ செக் பண்ணுறேன். எஸ் சார், பல தடவை கால் பண்ணியிருக்காங்க. 5 மாசத்துல 10 தடவை கால் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட யாரெல்லாம் பேசுனாங்க? ஆக்சுவலி இவங்களோட எல்லா கால்ஸும் ராதா மேடம் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க வாலண்டியராக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கால் வந்தப்போ ராதா மேடமோட ஷிஃப்ட் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க எப்போ கால் பண்ணாலும் ராதா மேடம் கிட்ட தான் பேசுவேன்னு சொன்னாங்க. சரி, இந்த காலரை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? ஏதாச்சும் இன்சிடென்ட், அதாவது ஏதாச்சும் நடந்திருக்கணுமே. இந்த காலரை பற்றி சார், சார் ஒரு தடவை நடந்திருக்கு. இங்கே பாருங்க சார், ஒரு நாளில் 2 கால் வந்திருக்கு. இதுல என்ன இருக்கு? எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்போ முத கால் வந்ததோ ஹலோ, ஹவு மே ஐ ஹெல்ப் யூ? ஹலோ, நான் ராதா மேடம் கிட்ட பேசணும். யா ஷூர். ஹலோ ராதா மேடம், உங்களுக்காக கால். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே நம்பர்லேருந்து கால் வந்தது. ஹலோ, ஹவு மே ஐ ஹெல்ப் யூ? ஹலோ, நான் நைனா பேசுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் வந்ததுல்ல? உங்ககிட்ட 7 நிமிஷம் வேற பேசியிருக்காங்க. ப்ளீஸ் சொல்லுங்களேன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், இது மென்டல் ஹெல்த் ஃபவுண்டேஷனோட ஹெல்ப் லைன். டிப்ரெஷனில் வந்து யாரெல்லாம் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் நடத்துகிறோம். வாட்? சூசைட் ஹெல்ப் லைனா? எஸ் மேம். மோஸ்ட்லி காலர்ஸ் தன்னோட பேரை சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்களே தன்னோட பேரை சொல்லிட்டாங்க. சார் நைனா ராதா கிட்ட பேரை சொல்லவே இல்லை. அப்படி இருக்க ஆபரேட்டர் கிட்ட ஏன் சொல்லணும்? இந்த நம்பரோட கால் ஹிஸ்டரி வேணும். 1 மாசத்துக்கு முன்னாடி நைனாவோட நம்பர்ல இருந்து ஹெல்ப் லைனுக்கு ஃபோன் போயிருக்கு. இதுதான் அதோட ரெக்கார்ட். பத்தாம் தேதினா செகண்ட் சாட்டர்டே. அதுக்கு என்னப்பா சார்? செகண்ட் அண்ட் ஃபோர்த் சாட்டர்டே வீட்டில் ஹவுசி விளையாடுவாங்க. அப்படின்னா அவங்கள யாராச்சும்? சரி, 2 கால்ஸ் மத்தியானம் போயிருக்கு. அவளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மதியம் தான் வருவாங்க. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? கிட்டத்தட்ட 8, 10. சரி, நைனாவோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் உனக்கு தெரியுமா? எல்லாரையும் தெரியாது, சில பேரை தெரியும். சிஸ்டர் பூமியும் வருவா. பூமி? சரி, எனக்கு ஒன்று சொல்லு. போன மாசம் நீ ஹவுசி விளையாட நைனா வீட்டுக்கு போனல, அப்போ அங்க வித்தியாசமா ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததா? கொஞ்சம் விசித்திரமானதா சம்பவம் ஏதாவது நடந்ததா? உங்களுக்குள்ள இல்ல கேம்ல ஏதாவது ஒன்று இருக்கணுமே. இல்ல சார், இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. நாங்க எப்பவுமே எப்படி விளையாடுவோமோ அது மாதிரி தான் விளையாண்டோம். சரி நைனா, அவளை பார்த்து உனக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் வந்துச்சா? சார், நைனா சந்தோஷமா தான் இருந்தா. இன்ஃபேக்ட் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆமா, பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏன்னு தெரியல சீரியஸ் ஆயிட்டா. ஒரு மாதிரி டென்ஷனா இருந்தா.
அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. 5151. நான் மூவ் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு பிறக்க போற குழந்தை இருக்கே, அது ரொம்பவே லக்கி. ஆமா, நைனா இவ்வளவு என்ன ஜெயிக்கவே மாட்டால. ஓஹோ, எல்லாருக்கும் வயிற்றுச்சலா இருக்கு. அது நைனா, அண்ணனுக்கு நீ கொஞ்சம் ஃபோன் பண்ண. நைட்டு டின்னருக்கு ஆர்டர் பண்ண ரிமைண்ட் பண்ண. ஃபோன் எங்க? ஒரு வேலை பண்ண. இந்தா என் ஃபோன்ல இருந்தே பேசிரு. ஹலோ, நீ ப்ளீஸ் நைட்டுக்காக சாப்பாடு ஆர்டர் பண்ணிடு. இல்லை, இது ஞாபகப்படுத்துறதுக்காக தான் பண்ண. அது சரி, ஆனா என்னோட ஃபோன் எங்க? நான் இங்க தானே வச்சிருந்தேன். நைனா, உன் ஃபோன் அங்க இருக்கு, அந்த டேபிள்ல. அங்க யார் வச்சது? ஃபோன் இங்க தானே நீ இருந்தது. தாண்டி வச்சிருப்ப. இல்ல, எனக்கு தெரியும், நான் வைக்கலையே. யார் கால் பண்ணிருப்பாங்க? என்னாச்சு? நீ நல்லா இருக்கியா? ஏன் ஜான்வி, உனக்கு எந்த டென்ஷனும் இல்லையே? இல்லையே, எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஏன்? அது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அத ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க. என்ன ப்ராப்ளம்? திடீர்னு என்ன பேசுற? ஆமா, உனக்கு என்னதான் ஆச்சு? ஒன்றும் இல்லை. ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் வரதான் செய்யும். இதெல்லாம் நேச்சுரலான விஷயம். சரி, நாம கேமை கண்டினியூ பண்ணலாம். சார், நைனா பூமி ஃபோன்ல இருந்து அமன் கிட்ட பேசியிருக்கா. மதியம் 1:03 இருந்து 1:04 வரைக்கும். 1:04 வரைக்கும் பேசினாலா? இந்த சூசைடு ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் போனதுலேயே கிட்டத்தட்ட 7 நிமிஷம் பேசியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து 12:57 1:04 வரைக்கும் பேசியிருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது 1.20 1.21 வரைக்கும். அப்படின்னா அபிஜித், அந்த 7 நிமிஷம் காலில் நைனா பேசவே இல்லை. அந்த நேரத்துல தான் நயனா அமன் கிட்ட பேசியிருக்கா, அதுவும் பூமி ஃபோன்ல இருந்து. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அந்த ஃபோனை நைனாவோட ஃப்ரெண்டு யாரோ பேசியிருக்காங்க. அப்புறம் ஃபோன் எடுக்கிறதையோ வேற யாராவது யூஸ் பண்றதையோ நீங்க பாத்தீங்களா? இல்லையே, நான் வந்து யாரையுமே பார்க்கலையே. அதாவது அந்த காலை வேற யாரோ பண்ணிருக்காங்க. அதாவது சார், நைனாக்கு எப்ப அந்த ஃபோன் கிடைச்சதோ, அதாவது லாஸ்ட் டயல் அன்னோன் நம்பரை செக் பண்ணிருக்கா. அந்த நம்பர்ல கால் பண்ணும்போது தான் அவளுக்கே தெரிஞ்சிருக்கு அது வந்து சூசைட் ஹெல்ப்லைன் நம்பர்னு தெரிஞ்சிருக்கு. ஹலோ, ஹவு மே ஐ ஹெல்ப் யூ? ஹலோ, நான் நைனா பேசுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஃபோன்ல இருந்து உங்களுக்கு கால் வந்தது இல்லையா? 7 நிமிஷம் உங்ககிட்ட பேசியிருக்காங்க. நீங்க ப்ளீஸ் சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், இது மென்டல் ஹெல்த் ஃபவுண்டேஷனோட ஹெல்ப்லைன் நம்பர். யாரெல்லாம் டிப்ரெஷன்ல இருந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ண பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் நடத்துகிறோம். வாட்? சூசைட் ஹெல்ப்லைனா? இது தெரிஞ்ச உடனே அவ அதிர்ச்சி ஆயிருக்கா. சூசைட் யார் பண்ணிருப்பாங்கன்னு அவளே யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. சார், அப்போ இந்த ஃபோன் கால் நயனா பண்ணலன்னா அப்போ இதுக்கு முன்னாடி பண்ண ஃபோன் கால்ஸ் எல்லாம் நயனா பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். வேற யாராச்சும் பண்ணியிருக்கணும். பூமி, நீ ஹவுசி விளையாடும் போது நீ டைரி வச்சிருப்பல, பிளேயர்ஸோட ஸ்கோர் எல்லாத்தையும் எழுதுறதுக்கு. எனக்கு அந்த டைரி வேணும். ஓகே சார். இதுதானா? எல்லா செஷன்லயும் இந்த 4 பேர் தான் ரிப்பீட்டடா வருது. இவங்க எப்பவும் இருந்திருக்காங்க. ஓ, பூமி, பாருல், ஜான்வி, அப்புறம் ஷீதல். ராதா, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. இந்த 3 பேரோட குரலை கேளு. அப்புறம் இந்த 3 பேர்ல இருந்து உன்கிட்ட பேசுனது யாரு? நான் ஏன் இதெல்லாம் பண்ணுவேன்? நான் என் லைஃப்ல ஹாப்பியா இருக்கேன். நான் ஏன் சூசைட் பண்ணிக்கணும்? எனக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தா நான் ஏன் ஃபோன்லயே பண்ணிருப்பேன். ஏன் நைனா ஃபோன்ல இருந்து பண்ணணும்?
சார் இவங்க குரல் எதுவுமே மேட்ச் ஆகல. சார் ஆ 3 பேரும் சுத்தமா மறுக்கிறாங்க. ஷீதல் தான் பாக்கி இருக்கா. அவளை பத்தி தான் எதுவுமே தெரியல. அவளை பத்தி எதுவுமே தெரியலன்னு என்ன அர்த்தம்? இந்த 3 பேருக்குமே ஷீதலை தெரியாது. ஜான்வி தான் சொன்னா ஷீதல் வந்து நயனாவை கைனகாலஜிஸ்ட் கிளினிக்ல சந்திச்சாலாம். அங்கதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. ஷீதலை பர்சனலா யாருக்குமே தெரியாது. சரி பரவாயில்ல, 3 பேரோட ஹெல்ப்பையும் கேட்கலாம். ஷீத்தலோட ஸ்கெட்சை நம்ம வரையலாம், அப்புறம் கவனிக்கலாம். ஷீதல் நயனாவை இதே கைனகாலஜிஸ்ட் கிளினிக்ல தான் சந்திச்சிருக்கா. டாக்டர் மீனா, கொஞ்சம் இந்த ஸ்கெட்சை கவனமா பாருங்க. இந்த பொண்ணு உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காளா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. அப்படி ஒரு லேடி என்கிட்ட வந்ததா ஞாபகம் இல்லை. ஆமா, இவ யாரு? இவ பேரு ஷீதல். எங்களுக்கும் புரியுது, நீங்களும் ஏகப்பட்ட பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்றீங்க. எல்லாரோட பேரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, நேச்சுரல் தான். ரைட், பட் எனக்கு என் பேஷண்ட்ஸை பர்சனலாக தெரியும். அண்ட் ஐம் ஷியோர் ஷீதல்ன்ற பேர்ல எனக்கு பேஷண்ட்ஸே கிடையாது. அது சரி, இங்க நீங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்கீங்கல்ல, இதோட ஃபுட்டேஜ் கிடைக்குமா? ஐ டோன்ட் திங்க் ஸோ, பிகாஸ் ஸ்டோரேஜ் ஃபுல்லானதுனால நாங்கள் அதை டிலீட் பண்ணிட்டோம். ஓகே. எனிவேஸ், தேங்க்யூ. இவங்க சொல்றத பார்த்தா ஷீதல்ன்ற பேஷண்ட்டே இல்லை போல இருக்கே. சும்மா நயனா கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வந்திருக்கா. நயனா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு அவ பிளான் பண்ணியிருக்கா. ப்ரொஃபஷனல் ஃப்ராடாக தான் இருக்கணும், கண்டுபிடிச்சு தான் ஆகணும். நீ இவளை பார்த்துருக்கியா? சார், இவ ஷீதல். இவன் நயனாவோட ஃப்ரெண்டு. அடிக்கடி வீட்டுக்கு வருவா. இவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ எங்க நடந்துச்சு இது உனக்கு தெரியுமா? தெரியாது, எனக்கு தெரியாது. பட் அதால என்ன ஆகும்? என் நயனாவே இங்க இல்லை. அதுக்கப்புறம் இது என்ன? என்னது பைத்தியக்காரத்தனம்? கொஞ்சம் யோசி. நீ நிரபராதினா யாரோ உங்ககிட்ட எதையோ சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு அர்த்தம். நைனாவை ஏதோ பண்ணிட்டேன்னு ஓ மேலதான் குத்த சொல்றாங்க. இது அவங்களுக்கு தானே லாபம். அததான் உன்னை மாட்டி விடுறாங்க. இது யாரா இருக்கும்? அவங்களுக்கு உங்க 2 பேரு மேலேயும் வெறுப்பு ஏதாவது இருக்கலாம். எனக்கு தெரியல சார். அப்படின்னா பூமி ப்ராப்பர்ட்டிக்காக இதெல்லாம் பண்றாங்களா? இல்லை சார், பூமி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. அவளுக்கு நைனானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். இல்ல ப்ரொபோஷனல் ரைவேலி? ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு எல்லா இடத்துலயும் எதிரி இருப்பாங்க. இல்லை, எனக்கு எந்த எதிரியும் இல்லை. நான் இது வரைக்கும் என் டியூட்டியில் எந்த கேங்ஸ்டர்ஸையும் பிடிச்சதில்லை, எந்த ரவுடிகளையும் கொல்லலை, லஞ்சமும் வாங்கினதில்லை. என்னோட மொத்த கரியரில் ஒரே ஒரு தடவை தான் சுட்டிருக்கேன். எப்ப நடந்தது? யார நீ குண்டால சுட்ட? விசேஷங்கிறவன் சின்ன சின்ன திருட்டுத்தனம் பண்ணுவான். அவனை அரெஸ்ட் பண்ண போகும்போது சுட வேண்டி வந்தது. ஏய், கீழே போடுறா. ஒருவேளை இந்த விசேஷோட ரிலேட்டிவோ இல்ல பிரதரோ பழி வாங்குறதுக்காக இதை பண்றாங்களோ? நோ, நாங்க அவனை அரெஸ்ட் பண்ண போனப்போ அவனோட ஃபேமிலி அங்க இல்லவே இல்லை. அவன் அனாதையா இருக்கலாம். சரி, ஒருவேளை ரிசேஷோட ஆட்கள் தான் கொலகாரனா இருந்தாங்கன்னா நாங்க அவனை விட போறதில்ல. அமன் சரியாதான் சொன்னான். விசேஷ்க்கு உண்மையாவே யாரும் கிடையாது. ஃபேமிலி, மனைவி, குழந்தைங்க யாரும் இல்லை. அப்ப இவனை யாரு பழி வாங்கிட்டு இருக்காங்க? ஃபேமிலிக்காரங்க இல்ல, ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பழி வாங்கி இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்காக யாரு தன்னோட உயிரை பணைய வைப்பாங்க? இதெல்லாம் பழைய படங்கள்ல தான் சார் வரும். உயர்ந்த மனிதன், அண்ணாமலை, இப்ப இந்த மாதிரி படமெல்லாம் வரதில்ல. இது என்னது? ஒரு ஸ்டோர்ல நடந்த திருட்டுல விசேஷ் கூட இன்னொரு பேரும் இருக்கு. ரேகா. ரேகா 2 பேரும் சேர்ந்து நிறைய திருட்டுத்தனம் பண்ணிருக்காங்க. அவங்க போட்டோவெல்லாம் ஏன் இதுல போடல? இவங்க வேஷம் போட்டு திருடி இருக்காங்க சார், அதான் தெரியல. இதுல விஷேஷ் செத்த உடனே இந்த ஜோடி உடைஞ்சு போயிருக்கும். அண்ட் ரேகா இப்போ தனிமையில் இருப்பா. ரேகா தெரியும் எனக்கு இந்த ரேகா யாருன்னு. சார், இதுதான் ரேகாவோட வீடுன்னு நம்மளுடைய உளவாளி சொன்னான்.
அங்க பாரு. சார் செத்துட்டாங்க. கொஞ்சம் திருப்பு. சீதலா? சந்தேகப்பட்டது சரிதான். ஷீதல் தான் ரேகா. சார் சீதல் தான் இதை பண்ணிருப்பான்னு நினைச்சோம்ல. பங்கஜ் இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்க. அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எப்படியும் ஷீதல் கிட்ட நம்ம வருவோம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. தாரிகா, இவளோட கழுத்துல இங்க பின்பக்கம் காயம் ஏற்பட்டிருக்கு. கழுத்துல காயம் ஏற்பட்டிருக்குன்னா அந்த கொலைகாரன் பின்னாடியே தான் நின்றுட்டு இருந்திருக்கணும். இங்க பாரு, இந்த இடத்துல கத்தியால குத்தி இருக்கான். அப்படின்னா கொலைகாரன் பின்னாடி நின்றுட்டு இருந்திருக்கணும். அப்பதான் இப்படி குத்த முடியும். கரெக்டா? சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, கொலைகாரனுக்கு இந்த பொண்ணு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த காயத்தை தாண்டி உடம்புல வேற எந்த காயமும் இல்ல, எந்த ஒரு ஸ்ட்ரகிளிங்கமும் தெரியல. கரெக்ட் கரெக்ட், ரொம்ப கரெக்டா சொன்ன. ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், அந்த கொலைகாரங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல தெரியாமலும் இருக்கணும். ஆனா கண்டிப்பா கொலை பண்ணவங்க இவளுக்கு பின்னாடி தான் நின்று இருந்திருக்கணும். இங்க பாரு, நல்லா ஃபோர்ஸா இந்த கத்திய பயன்படுத்தி இருக்கான். அப்ப கண்டிப்பா கிட்ட தான் நின்று இருப்பான். அப்பதான் ஜோரா ஹிட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், இந்த காயத்தை பார்க்கும்போது நல்லா தெரியுது அந்த கொலைகாரன் தான் லெஃப்ட் ஹேண்டை தான் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா ரைட் ஹேண்டால அவன் கொலை பண்ணியிருந்தா காயத்தோட ஆங்கிள் இந்த மாதிரி வந்திருக்கான். கரெக்ட். அதனால லெஃப்ட் ஹேண்டை பயன்படுத்தியிருக்கான். ரைட். அப்படின்னா இந்த கொலைகாரன் கண்டிப்பா லெஃப்ட் ஹேண்ட் தான். சரியா சொன்ன. இந்த கொலைகாரன் ஒரு லெஃப்டி. அதோட இன்னொரு விஷயமும் இருக்கு, நல்ல ஃபோர்ஸா லெஃப்ட் ஹேண்டை பயன்படுத்தியிருக்கான். அதோட ரைட் ஹேண்டா இருந்தா இந்த மாதிரி இருக்காது. லெஃப்ட் ஹேண்டை பயன்படுத்தினதுனால தான் ஆழமா காயம் ஏற்பட்டிருக்கு. ரைட் ஹேண்டா இருந்தா கண்டிப்பா ஏற்படாது. அதனால கண்டிப்பா இவன் லெஃப்டியா தான் இருந்திருக்கணும். அவன் தான் இதை பண்ணிருப்பான். சார், கொலைகாரன் ஒரு லெஃப்டி. பயங்கரமான க்ளூ. நம்ம துரைகிட்ட சொல்லிடலாம். அதான் நம்ம ஏசிபி சார். பிரதிமன் சார். சலோங்கி சொல்லு. ஒரு மிகப்பெரிய க்ளூ கைக்கு வந்திருக்கு. கொலை பண்றதுக்காக எவன் கத்திய பயன்படுத்தினானோ அந்த ஆளு ஒரு லெஃப்டி, லெஃப்ட் ஹேண்டர். தேங்க்யூ சலோங்கி. சலோங்கி தான் ஃபோன் பண்ணது. அவன் சொன்னது என்னன்னா, கொலைகாரன் லெஃப்ட் ஹேண்டுக்காரன். சார், நான் உங்ககிட்ட எல்லா விஷயமும் சொல்லியாச்சு. அப்புறம் எதுக்காக என்ன உட்கார வச்சிருக்கீங்க? ஏன்னா இன்னும் உண்மை வெளி வரலையே. நேத்து நைனாவோட போன் உங்க எல்லார் கையிலும் இருந்திருக்கு. வேற என்னெல்லாம் நடந்தது ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. ஒருவேளை நீங்க பார்த்திருக்கலாம், இல்ல பேசுறத கேட்டிருக்கலாம். யார்கிட்டயாவது பேசினாலா? யாஷ்கண்ணா, ஐ ஹோப் உன் மெமரி பவர் நல்லா இருக்கும்னு. ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஆனா நான் வேற யாரையுமே பார்க்கல. ரியலி? சரி, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட. நான் ப்ராமிஸ் பண்றேன், எங்கள்ல யாருமே உன்னை திட்ட மாட்டோம். நான் சித்தியோட ரூமுக்கு போயிருந்தேன். ஃபோன் எடுக்கிறதுக்காக அங்க போயிருந்தேன். நான் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது யாரோ வர மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அப்போ நான் ஃபோனை சைட்லயே வச்சுட்டு நான் போயிட்டேன். நீ என்ன கேம் விளையாடிட்டு இருந்த? சார், இது சித்தியோட மொபைல்ல இந்த கேமை விளையாடுன? நானும் என் ஃப்ரெண்ட் நீரஜும் நாங்க எப்பவுமே இதை தான் விளையாடுவோம். இந்த கேம் பல பேர் சேர்ந்து ஒன்னா விளையாடலாம்ல. அதோட ஒருத்தர் பார்த்துக்க கூட முடியும். ஸோ நீரஜ், நீ அங்க போனை சைட்ல வச்சதுனால அவனும் எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம். போன் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். அங்க என்ன நடந்துச்சு அத நீரஜோட போனை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம நீரஜை கூப்பிடலாம். ஏன்பா நீரஜ், பயப்படாத. நாங்க எல்லாருமே உனக்கு ஃப்ரெண்டு தான். நாங்க உங்ககிட்ட சில கேள்வி மட்டும் கேட்கணும், ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. நீங்க கேம் விளையாடுறீங்கல்ல மொபைல்ல, அதை பத்தி தான் கேட்கணும். எப்போ நீ மொபைல்ல கேம் விளையாடிட்டு இருந்தியோ, அதாவது யஷோட, அப்ப நீ யஷை பாப்ப இல்ல?
சரி மேல சொல்லு. எப்போ நீ யஷை ஃபோன்ல பாத்தியோ அப்போ யஷுக்கு பின்னாடி யாராவது இருக்கிறத பாத்தியா? இல்லையே, யஷ் தான் இருந்தான். ஒரு நிமிஷம் சார். யஷ் திரும்ப வந்தப்ப அப்போ ஸ்கிரீன் லாக் ஆகல. ஸ்கிரீன் லாக் ஆகலையா? அப்படின்னா? அதாவது கேம் ஆக்டிவா இருந்திருக்கு. கேம் ஆக்டிவா இருந்ததுன்னா அது தன்னால ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கும். அந்த நேரத்துல எடுத்துருக்கணும்ல. அப்ப எல்லா ஸ்கிரீன்ஷாட்ஸும் போன்ல இருக்கணும். சார். உன்னோட போனை கொடு. தேங்க்யூ. இவ யாரு? இது பார்க்க நைனா மாதிரி இல்லையே. இல்ல, இது நைனா இல்ல. ஒரு நிமிஷம் பூர்வி, அதை கொஞ்சம் ஜூம் பண்ணு. மெஹந்தி அண்ட் லெஃப்ட் ஹேண்ட். இவ கையில எதுக்கு மெஹந்தி எல்லாம் இப்படி பரவி இருக்கு? அதுக்கு காரணம் இருக்கு அபிஜித். ஏன்னா இவ, அதாவது எந்த பொண்ணோட கையோ இந்த பொண்ணு அங்க மத்தவங்களுக்கு மெஹந்தி போட வந்திருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட். இவ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் உள்ளவ. முதல்ல அவ ஷீதல் கிட்ட ஹெல்ப் லைன்ல ஃபோன் பண்ண சொல்லியிருக்கா. ராதாவுக்கு கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்களேன் ப்ளீஸ். கண்டிப்பா. என்னால இதுக்கு மேல தாங்க முடியலக்கா. அப்புறம் ஷீதலுக்கு பணம் கொடுத்து சொல்லியிருக்கா. நைனா, உங்க ரூம்ல யாரோ கெஸ்ட் வந்து உங்களை கூப்பிடுறாங்க. சந்தர்ப்பம் கிடைச்சதும் நயனாவை சுட்டிருக்கா. இந்த மெஹந்திக்காரி யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும். அது யாருன்னு எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் யாருக்குமே அவளை தெரியாது. ஷீதல் ரெக்கமெண்ட் பண்ணதா நைனா தான் எங்க கிட்ட சொல்லியிருந்தா. அதோட ஷீதல் தான் அவளை கூட்டிட்டு வந்தா. ஏன் கூட்டிட்டு வந்தான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அதோட அவ ஒழுங்கா கூட வேலை பார்க்கல. இங்க பாருங்க என் மெஹந்தி எப்படி இருக்குன்னு. இங்க பாரு, என்ன இவ மெஹந்தி இப்படிலாம் போடுறா? ஒழுங்கா மெஹந்தி கூட போட தெரியல. உங்களுக்கு மெஹந்தி போட தெரியாதா என்ன? யாரோ மெஹந்தியா துப்புன மாதிரியே தெரியுது. அவளுக்கு மெஹந்தி போட தெரியலன்னா அப்புறம் ஷீதல் எதுக்காக கூட்டிட்டு வந்தா? சந்தேகம் வரதானே செய்யும். அவ யாரா இருப்பா? எனக்கு புரிஞ்சுது சார். அவ நம்ம கண்ணு முன்னாடி தான் இருந்தா. ஆனா அவளை சந்தேகப்படல. இங்க முன்னாடி வாங்க. உங்க லெஃப்ட் ஹேண்ட காட்டுங்க. இங்க பாருங்க சார். ராதா சார், நான் இவங்க டைரிய பல மணி நேரம் படிச்சேன். இவங்க கையில மெஹந்தி பரவி இருக்க மாதிரி தான் அதுல இங்கு பரவி இருந்தது. யாரு லெஃப்ட் ஹேண்டடா இருக்காங்களோ அவங்க எந்த பேப்பர்ல எழுதினாலும் இந்த பக்கம் தான் எழுதுவாங்க. அதனால அவங்க என்ன எழுதியிருந்தாலும் அது மேலேயே அவங்க கை போகவும் வாய்ப்பு இருக்கு. அது இங்கா இருக்கலாம், கலரா கூட. அது கையில படும். இந்த மாதிரி ராதா கையிலும் அப்படித்தான் பட்டிருக்கு இல்லையா? நைனாவை ஏன் கொலை பண்ண? அவ உனக்கு என்ன துரோகம் பண்ணா? ஏன்னா என்னோட விசேஷம் நீ கொன்ன. என் விசேஷோட உயிரை நீ பறிச்ச. நான் அவனை மனசார நேசிச்சேன். அவனோட குழந்தைக்கு நான் அம்மாவாக இருந்தேன். ஆனா நீயோ அவனை என்கவுண்டர்ல சுட்டு தள்ளிட்ட. என் விசேஷம் நீ தான் கொலை பண்ண. நீ தான் என் குழந்தைய கொலை பண்ண. அதனால நீ ஒரு முடிவுக்கு வந்த. அவனை பழி வாங்க துடிச்ச. விசேஷ் இந்த உலகத்துல இல்லைன்னு எப்ப எனக்கு தெரிய வந்ததோ அந்த அந்த அதிர்ச்சியிலே என்னோட குழந்தை என் கர்ப்பத்திலேயே இறந்து போயிடுச்சு. எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். நீ தான் என் குழந்தைய கொலை பண்ணிருக்க.
நைனா அம்மாவாக போற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அப்போ என்னோட ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது. எந்த எந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கலையோ அந்த சந்தோஷத்தை நான் எப்படி நைனாவுக்கு கொடுப்பேன்? நைனாவை கொலை பண்ணிட்டேன். ஆமா, கொலை பண்ணேன். அதனால தான் மென்டல் ஹெல்த் ஃபவுண்டேஷன்ல டெம்பரவரியா வேலை பார்க்க நீ ஆரம்பிச்சிருக்க. அதோட ஷீத்தல் உனக்கு இல்ல, நீ ஷீத்தலுக்கு வேலை கொடுத்துருக்க. நைனா கிட்ட ஃப்ரெண்டா இருக்க சொல்லி. ஷீத்தல நைனா வீட்டுக்கு அனுப்புனது நான் தான். நைனா வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுன்னு நான் சொன்னேன். என்கிட்ட ஹெல்ப்லைன் நம்பர் இருந்தது. ஸோ அதன் மூலமா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வீட்டில் சீமந்தம் நடக்கும்போது ஷீத்தல் தான் என்னை அந்த வீட்டுக்கும் கூப்பிட்டா. அப்புறம் நான் அங்கதான் இருந்தேன். என்னால எதையும் தாங்கிக்க முடியலக்கா. நான் போறேன். இப்போ உன்னோட கடைசி வேலையை செய். கீழே போயிட்டு நைனாவை இங்க அனுப்பு. இப்போ அனுப்புறேன். இன்னொன்னு, மொபைலை வெளியே வச்சுட்டு போ. உங்க ரூம்ல உங்க விருந்தாளி யாரும் உங்களை கூப்பிடுறாங்க. தனிமைனா என்னன்னு அம்மன் இப்போ புரிஞ்சுக்க போறான். இது நடந்துதான் ஆகணும். ஒரு அம்மா கிட்ட இருந்து குழந்தைய பறிச்சிருக்காங்க. அவ அம்மாவாக இருந்தா. அதனால நான் நைனாவை கொன்னுட்டேன். அதுக்கப்புறம் புத்திசாலித்தனமா சிஐடிய சந்திக்க நீ இங்க ஓடி வந்த. ஏன்னா ஓ மேல சந்தேகம் வரக்கூடாதுல்ல. நாங்களும் அம்மனை சந்தேகப்படுவோம். அதோட நாங்க அவனை அரெஸ்ட் பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே நீ சீத்தலையும் கொன்னுட்ட, எல்லா ஆதாரங்களையும் அழிக்கிறதுக்கு. ராதா, இப்படி எல்லாமா பழி வாங்குவாங்க? சட்டம் என்னைக்குமே உன்னை மன்னிக்காது. உனக்கு கடுமையான தண்டனை இருக்கு. காலம் முழுக்க ஜெயிலுக்குள்ள கம்பி எண்ண வேண்டியது வரும். அதை தவிர வேற வழியே இல்லை.